ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 271வது தலைப்பு. அர்த்த சாஸ்திரம் தொடர்ச்சி. அர்த்தம் தமிழில் பொருள் எனப்படுகிறது. தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு எனப்படுகின்றன. திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்றும் 3 பகுதிகளில் சொல்லியிருக்கிறார். மோட்சத்தை பற்றி தனியாக இப்படி பெரிய பகுதி இல்லாவிட்டாலும் அறத்துப்பாலிலேயே இல்லற இயல் என்பதற்கு அப்புறம் துறவற இயல் என்று சில அதிகாரங்கள் பண்ணி அதில் 100க்கும் மேற்பட்ட குறள்களில் மோட்சம் சித்திப்பதற்கான வழிகளை சொல்லியிருக்கிறார். அதிலே மோட்சலோகம் போவதற்கு அருள் ரொம்ப அவசியம். எவ்வளவு அவசியம் என்றால், இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு பொருள் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு என்று சொல்லி லோக யாத்திரைக்கு அர்த்தம் எப்படி இன்றியமையாதது என்பதை புரிய வைக்கிறார். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. வெயில் மழையால் உபத்திரவப்படாமல் இருக்க வீடு வேணத்தான் வேண்டும். ஷரீரத்துக்கு பசி முதலிய துன்பம் ஏற்படாமல் இருக்க ஆகாரம் வேணத்தான் வேண்டும். மானத்தை ரட்சித்து கொள்ள வஸ்திரம் வேணத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் வேணத்தான் வேண்டும். அதனால் மனுஷாளுக்கு இதற்கான வழிகளை சொல்லித்தரத்தான் வேண்டும். அதுதான் அர்த்தசாஸ்திரம் என்கிற 4வதான உபவேதம். ஆனால் அர்த்தசாஸ்திரத்தை பார்த்தால் அதில் பொருளாதாரத்தை, எக்கனாமிக்ஸை விட அதிகமாக ராஜநீதியை, ஸ்டேட் கிராஃப்ட், பாலிடிக்ஸ் ஆகியவற்றையே சொல்லியிருக்கும். திருக்குறளிலும் பொருட்பாலில் எடுத்த உடனேயே அரசாட்சியை பற்றித்தான் வருகிறது. அப்புறம் பல அதிகாரங்களில் செங்கோல் ஆட்சியின் தன்மை, கொடுங்கோன்மை, நீதியோடு கூடிய தண்டனை முறை, அமைச்சர்கள், ஒற்றர்கள், தூதர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள், படைமாட்சி, கோட்டை கொத்தளங்களின் அவசியம், யுத்த தந்திரங்கள், வரி போட வேண்டிய நீதிகள் என்று இராஜாங்க விஷயங்களை பற்றியே நிறைய சொல்லியிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.